ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் எதிர் வீடு. இது வந்து எங்கள் அம்மாவோடைய 8 தலைமுறை சொத்துக்களில் ஒன்று. இதை வந்து எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மா கொடுத்துருச்சு. இது வந்து இந்த வீட்டோட ரிசப்ஷனு. இது வந்து வெளி வராண்டா. இது வந்து ரிசப்ஷனு. இது வந்து என்னென்னா, இந்த வீட்டில் வந்து இப்போ மில்க்கு பிஸ்கெட்டோடைய பிரிட்டானியா குடோன் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஹால் பார்த்தீங்களா, 18க்கு 20. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது இதோ பாருங்கள், இதில் ஜாமான்லாம் அடிக்கிருக்கும். இதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இந்த வீட்டை எல்லாருக்கும் காட்டணும்னு. பாருங்கள் எவ்வளோ பெருசு போகுது பாருங்கள் ஹாலு. ஆனால் எங்கள் அம்மா 21 வருஷமாக வச்சு பார்த்துக்கிறது நான். ஆனால் அவங்க வந்து அவங்க பெரிய பொண்ணுக்கு இந்த சொத்தை ஒப்படைச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அவங்கவுங்களுடைய விதி பையனை தானே அவங்கவுங்க பார்ப்போம் இல்லையா. இங்கே தான் நான் தூங்குவேன், இங்கே வந்து எங்கள் அம்மா தூங்குவாங்க. இங்கே ஒரு ஃபேன் ஓடும், இங்கே ஒரு ஃபேன் ஓடும், 2 ஃபேனு. இதான் இது வந்து கிச்சனு. இதுக்கு இந்தாண்ட தோட்டம், 2 பாத்ரூமு எல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா, என்னோடய பழைய வீடு. இந்த வீட்டிலேருந்து போய் தான் அந்த ரவ்வோண்டு வீட்டில் படுத்துக்கிட்டு இங்கே தான் டைனிங் செட்டு கிடக்கும், அங்கே சோஃபா கிடக்கும், அங்கே வந்து ஃப்ரிட்ஜு அந்த மூலையில் சுவிட்ச் பாக்ஸில் இருக்கும். இங்கே வந்து சாமி படம்லாம் இங்கே தான் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு பீரோ இருக்கும். இவ்வளோ பெருசு, 20க்கு 18 ஹாலு பார்த்தீங்களா. இதை வந்து எங்கள் தாயார் வந்து தன்னை நல்லா பராமரிக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பொண்ணுக்கு கொடுத்தாங்க. எப்படி இருக்குது என்னோடய சோகமாக நான் இழந்த சொத்து. நல்லா இருக்கா? பாருங்கள், பிளாக்கி பின்னாடியே நிற்கி பாருங்கள். எங்கே போனாலும் எங்கள் பிளாக்கி விடாது. பார்த்தீங்களா, வாசப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வீட்டு கதவு எல்லாமே வந்து அலமாரி கதவு எல்லாமே பர்மா தேக்கு. நான் சொன்னால ஒரு அலமாரி கதவை பிடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு, அதை இருக்குது பாருங்கள் ஹாலில், அந்த அலமாரி கதவு தான் பர்மா தேக்கில் செஞ்ச டிசைன் கதவுன்னு பிடுங்கிட்டு விட்டுட்டேன். நல்லா இருக்கா என்னோடய பழைய வீடு? ஓகே, மெத்தையில் போய் பார்க்கலாமா? வாங்க. இதுதான் வெளி கேட்டு. எதிர் வீடு தான், அதை தெரியுது பாருங்கள், பாதாம் மரம். என் வீடு அது எவ்வளோ சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்க. ரொம்ப உண்மையிலே சின்னதுங்க, 15 அடி தான் அகலம். இது வந்து 24 அடி அகலம் மெத்தைப்படி. வாங்க மெத்தைக்கு போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் வீட்டு மெத்தை. போகணுன்னா போயிட்டே இருக்கணும் பாருங்கள், எவ்வளோ நீட்டு பாருங்கள். ஏறக்குறைய ஒரு 70 அடி நீட்டுக்கு வீடேங்க. பார்த்தீங்களா, இவ்வளவும் மெத்தை. பார்த்தீங்களா, நான் நினச்சிட்டே இருந்தேன் வந்து எடுக்கணுன்ட்டு. பாருங்கள், அதுக்கப்புறம் இது ஒரு குளிக்கிறதுக்கு துண்டு வைக்கிற இடம். அது ஒரு பாத்ரூமு. அந்த மெத்தை கட்டடம் தான் 2 பாத்ரூமு. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும், அதன் நடுவில் ஒரு பாத்ரூமு, அந்தாண்ட ஒரு ஸ்டோர் ரூமு. இது வந்து தண்ணி பாத்ரூமுக்கு நனையாமல் போகணுன்னு இது போட்டிருக்காங்க. இங்கே துணிலாம் துவைப்பாங்க இந்த பள்ளத்தில். நான் வச்ச விளாமரம், மாமரம், பங்கனப்பள்ளிலாம் காய்ச்சி தொங்கும். எல்லாத்தையும் எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மா தாரவாத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த வீட்டை பார்த்தாலே ரொம்ப வயிற்றெரிச்சலாக தான் இருக்கும். இதோட இன்றைய மார்க்கெட் மதிப்பு ஏறக்குறைய 5 கோடி ரூபாய். 8 சென்ட், ஏறக்குறைய 5 கோடி ரூபாய் சொத்து இது. இதை வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டு, பாருங்கள், இந்த பிளாக்கிக்கு கால் சரியில்லை, ஆனாலும் அது ஏறி வந்தே தீரும். பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச துரோகம். சில பேர் நினைப்பீங்க, ஏன்னா அம்மா எந்த நேரமும் துரோகம் செஞ்சது. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த மெத்தை எவ்வளோன்ட்டு தெரியுது பாருங்கள். ஒன்றுமே இல்லை என் வீடு. இந்த வீட்டை பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை. சரி, பாய் எல்லாருக்கும்.